சோறு பொங்கும்போது தீயை குறைக்கணும், கோபம் பொங்கும்போது வாயை குறைக்கணும். சோறு பொங்கும்போது தீயை குறைக்கலன்னா என்ன ஆகும்? அடுப்பு ஃபுல்லாக அழுக்கு, பாத்திரம் க்ளீன் பண்ண எக்ஸ்ட்ரா வேலை. அதே மாதிரி தான் கோபம் பொங்கும்போது வாயை குறைக்கலன்னா ஒரு 5 நிமிஷம் கோபத்துக்கு 5 நாள் பேசாமல் இருக்க வேண்டிய சுச்சுவேஷன் வந்துடும். கோவத்தில் சொன்ன வார்த்தை வாட்ஸ்அப் மெசேஜ் மாதிரி இல்லைங்க. டெலீட் ஃபார் எவ்ரி ஒன்லாம் பண்ண முடியாது. நம்ம மனசில் நினைப்போம், நான் இதை மட்டும் சொல்லிட்டு நிறுத்திடுறேன் அப்படின்னு ஆரம்பிப்போம். ஆனால் 2 நிமிஷத்தில் ஃபேமிலி பேக்கேஜ், நெய்பர் பேக்கேஜ், ஹிஸ்ட்ரி பேக்கேஜ் எல்லாம் ஓப்பன் ஆயிரும். அப்புறம் தான் அடாடா நான் இதை சொல்லாமையே இருந்திருக்கலாமேன்ற ஒரு ரெக்ரெட் வரும். அதனால் கோபம் வந்தால் முதல்ல ஒரு 10 செகண்ட்ஸ் மியூட் மோட் போடுங்க. தண்ணி குடிங்க, நிதானமாக இருங்க, உடனே வார்த்தையை கொட்டிடாதீங்க. அப்படியே உங்களால் நிதானமாக இருக்க முடியலன்னா போய் கிச்சனுக்கு போய் உங்கள் சிங்கை பாருங்கள், நிறையா மலை மாதிரி பாத்திரம் குவிஞ்சு கிடக்கும். அதை போட்டு தேக்க ஆரம்பிச்சிருங்க. கோபமும் குறைஞ்சிரும், சிங்கில் இருக்க அந்த பாத்திரமும் க்ளீன் ஆயிரும். சோறு பொங்கும்போது தீயை குறைச்சா கிச்சனை காப்பாற்றலாம், கோபம் பொங்கும்போது வாயை குறைச்சா ரிலேஷன்ஷிப்பை காப்பாற்றலாம். இந்த டைலாக் உங்களுக்கு ரிலேட் ஆகுதா? கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்றைக்கி எங்கள் வீட்டில் தேங்காய் பால் சாதம்.